சாய் சாய் சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பெரியபாளையத்திலிருந்து சுமார் 8வது கிலோமீட்டரில் ரல்லாப்பாடி என்ற ஒரு கிராமத்தில் அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய புனிதமான ஆலயம் தான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு இந்த ஆலயத்துடைய அற்புதத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சாய்ராம், சாய்ராம், பெரியபாளையத்திலிருந்து சுமார் 8வது கிலோமீட்டரில் ரல்லாப்பாடி என்ற ஒரு கிராமத்தில் தான் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய இந்த புனிதமான ஷிரடி சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், சாய்ராம், இந்த ஆலயத்துல எண்ணற்ற அற்புதங்கள் இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள போனதுமே நம்ம சிவபெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு காட்சி நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள பார்க்க முடியும். நம்ம பாபா வேறு சிவன் வேறு கிடையாது. எல்லா ரூபமே நம்ம குருநாதருக்கு சமமான ஒரு ரூபமா நம்ம எல்லாமே கருதுறோம். அப்படிப்பட்ட நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா சிவனுடைய அவதாரம் தான் என்று நிரூபிக்கிற விதத்துல இந்த கோயில்ல ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம லெஃப்ட் சைட்ல காட்டுறோம். இப்ப ரைட் சைட்ல பாருங்க. இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் தவம் பண்ற மாரி ஒரு அற்புதமான சிவபெருமானுடைய திருரூப சிலையை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. பக்கத்திலேயே பாபாவுடைய மூர்த்திகள் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, பின்பக்கம் சிவன் இருக்காரு, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பாபாவை இருக்காங்க. இந்த தோற்றத்துல நம்ம நேர்ல பார்க்கும் பொழுது நம்ம பாபா வேற சிவன் வேற நம்ம பிரிக்கவே முடியாது. ரெண்டு அவதாரமா சேர்ந்து ஒரே மூர்த்தியா அமைஞ்சிருக்கு. நம்ம சிவபெருமான் வந்து இங்க தவம் பண்றாரு. கீழே பாத்தீங்கன்னா கங்கையில வந்து லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்துக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி இருக்கு. சரி, நம்ம சிவபெருமான் வந்து தவத்துல இருக்காரு. கீழே வந்து சிவலிங்கம் வந்து கங்கையில இருக்கு. பக்கத்திலேயே நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாபாவும் தொடர்ந்து இருக்காரு. இந்த தெய்வீக காட்சி வந்து இந்த திருத்தலத்துல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமா இருந்தது. இதனை தொடர்ந்து இந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு நம்ம 1 by 1 இந்த ஆலயத்துல இருக்க பல சிறப்பான விஷயங்களை நம்ம பார்ப்போம். சாய்ராம், இப்போ இந்த ஆலயத்தோட நுழைவாயில் பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தோடைய துணிமான நம்ம போறோம். ஷிரடி சாய்பாபாவுடைய எல்லா ஆலயத்திலும் புனிதமான தூய துணி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா புனித நெருப்புன்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. சாய்ராம், இந்த தூய துணியிலிருந்து வர புனிதமான சாம்பலை தான் இந்த ஆலயத்துக்கு வர சாய் பக்தர்களுக்கு தூய சஞ்சீவியம் நோய் தீர்க்கும் மருந்தா உதி என்னும் திருநீற்ற பக்தர்களுக்கு இந்த ஆலயத்துல கொடுக்கறாங்க. சாய்ராம், இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம போக போறோம். இந்த ஆலயத்துல துணிமா பார்த்துட்ட பிறகு பக்கத்திலே விநாயகர் பெருமான் இருக்காரு. விநாயகர் பெருமானை நம்ம தரிசனம் பண்ண பிறகு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயர் இருக்காரு. 2 பேருமே நம்ம தரிசனம் முடிச்சிட்ட பிறகு அடுத்து நம்ம உள்ள நம்ம குருநாதர் தான் சாய்ராம் நம்ம தரிசனம் பண்ண போறோம். சாய்ராம், இந்த கோயிலுடைய அற்புதங்கள் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா எல்லா பாபா கோயிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமாதி மந்திர் இருக்காது. பாபாவுடைய திருரூப சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு கோயில்ல தான் பாபாவுடைய சமாதிகள் இருக்கும். அப்படிப்பட்ட புனிதமான பாபாவுடைய சமாதி இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சாய்ராம், இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியபாளையத்துக்கு பக்கத்துல ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த புனிதமான சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய கோயில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், நீங்க பெரியபாளையம் போற பக்தர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தவறாம இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க கூகுள்ல வந்து பெரியபாளையம் சாய்பாபா ஆலயம் போட்டாலே வந்துடும். பெரியபாளையத்திலிருந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ஆலயத்துக்கு வந்துடலாம். சாய்ராம், இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பாதம் ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. ஒரு ஆமையை ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாபாவுடைய புனிதமான சமாதியம் இருக்கு. சாய்ராம், இங்க வந்து இந்த சமாதியை நம்ம வணங்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது. ரொம்ப ஒரு மன நிறைவா இருக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல்ல அமைஞ்சிருக்கிறதால பாபாவுடைய சமாதியை வணங்கிட்டு நம்ம குருநாதரை வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி வந்து உண்மையான ஒரு பரம்பொருள், நம்ம பாபாவுடைய அந்த தூய்மையான சக்தி நம்ம கிட்ட வர்றது நம்ம உணர முடியுது. சாய்ராம், பெரியபாளையத்துக்கு அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான ஆலயத்துல இருக்கும் நம்ம பாபாவுடைய திருமூர்த்தியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த திருமூர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப
ஒரு அற்புதமான ஒரு திருமூர்த்தியா பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பாபா ஷீலாக்கல் அமர்ந்திருக்க மாரி ஒரு திருமூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நான் போற நேரம் கரெக்டா மத்தியானம் ஆரத்தி நேரத்துக்கு போயிருந்தேன். சைரம் மத்தியான ஆரத்தி முழுமையா நான் இந்த ஆலயத்துல அமர்ந்து பார்த்தேன். குறிப்பா சொல்ல போனா இந்த ஆலயத்துல இருக்க இந்த பண்டிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமா ஒரு பயபக்தியோட தன்னுடைய குருநாதருக்கு ஆரத்தி காட்டி இருந்தாரு. அவர் ஆரத்தி காட்டுற அந்த தெய்வீக காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது இறைவனுடைய அந்த அற்புதமான சக்தியை நம்ம உணர முடியுது சைரம். அப்படிப்பட்ட புனிதமான காட்சி நீங்களும் இந்த வீடியோ பதிவுல தொடர்ந்து பாருங்க சைரம். சைரம் பெரியபாளையத்துக்கு போற பக்தர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தவறாம ஒரு முறை இந்த ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா மத்தியான நேரம் ஆரத்தில போய் அமருங்க. இவங்க ஆரத்தி காட்டுற அந்த தெய்வீகமான காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கு சேரம். ஏன்னா ஒவ்வொரு பக்தருக்குள்ளேயே ஒரு ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் நம்ம குருநாதருடைய பாதத்துல நம்ம வைக்கும் பொழுது இது போல ஆரத்தியில நம்ம அமர்ந்து நம்ம பாபாவை உற்று நோக்கும் பொழுது இறைவனுடைய அருளும் அனுகிரகமும் நம் அனைவருக்குமே வந்து சேருது என்பது ஒவ்வொரு பக்தருடைய ஒரு உறுதியான நம்பிக்கை சேரம். அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையோடு இந்த ஆரத்தி அனைத்து பக்தர்களுமே போய் சேரட்டும். ஒவ்வொரு சாய் பக்தர்கள் இதயத்திலும் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன மாரி நம்பிக்கை பொறுமையோடு நம்ம காத்து நிற்போம். நம்மளுடைய வாழ்க்கை என்னும் முயற்சியை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். எல்லா நிலையிலும் நம்ம பாபா நம்ம கூட இருந்து நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார் சொல்லிட்டு இந்த புனிதமான ஆரத்தி நேரத்துல நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவரும் பெறுவோம் சைரம். சைரம் ஆரத்தி முடிச்சு கையோட பாபாவுக்கு வந்து நெய்வேத்தியம் கொடுத்துட்டு இருக்காங்க. பாபா மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த தெய்வீகமான காட்சியும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.